அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் அனைத்தும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம்மளோட மெடிடேஷன் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் சீரீஸில் பாவ பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு நம்மளுடைய மனவேதனைகளையும் மனக்குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் நம்ம பெருமளவில் குறைத்து கொள்வதற்கு இந்த சிந்தனை உதவும். இது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் பிலீஃப், நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு சிந்தனை கிடையாது, உண்மையின் அடிப்படையிலான ஒரு சிந்தனை. ஏன்னா இந்த தலைப்பே அப்படிப்பட்டது தான். ஸோ இந்த தலைப்பு எப்படி வந்ததுன்னு நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை மன்றத்தில் சின்ஸ் இம்ப்ரின்ஸ் அண்ட் ரிமூவல் அப்படிங்கிற டைட்டிலில் இங்கிலீஷில் ஒரு சின்ன டாக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனாக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இங்கிலீஷ் வெர்ஷனையும் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும், இது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறதா இருந்தால், மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏன் ஏற்படுகிறது, அதிலிருந்து நம்மளை எப்படி காத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. இப்போ நம்ம இதோட ஆக்சுவல்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி மதங்கள் என்ன சொல்லுது, இதை பற்றி யோகிக் ட்ரெடிஷன் என்ன சொல்லுது, இதை பற்றி கரண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுது, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம போய் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதோட அசோசியேட் ஆகிருக்கிற இன்டாக்ட்ரைன்ஸ் என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். காலங்காலமாக மனித சமுதாயம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா இந்த வார்த்தை பாவம் புண்ணியம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் சொசைட்டியை உருவாக்குறதுக்கு உபயோகப்பட்டிருக்கு. அதாவது சிசி கேமராஸும் பிளட் குரூப்பிங் டெக்னாலஜியும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஃபாரன்சிக்ஸ் லேப்ஸும் பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் இல்லாத காலகட்டங்களில் மனிதர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் எல்லாரையும் ஒரு கூரையின் கீழே ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஒரு கூரைன்னு நான் சொல்லும்போது ரூஃப் ஆஃப் ரிலீஜியன், இல்லை ஒரே தேசங்கிற கூரை, ஒரே மதம்ங்கிற கூரை, ஒரே ட்ரைப், ஒரே சொசைட்டி, ஒரே இனம் அப்படிங்கிற கூரையின் கீழே ஒருங்கிணைந்து மக்கள் வேலை செய்யறதுக்கு இந்த வார்த்தை பயன்பட்டிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட எப்பொழுதும் நீ பொய் சொல்லக்கூடாது, நீ திருடக்கூடாது, இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு எந்த வேதனையையும் நீ உண்டு பண்ணக்கூடாது, அப்படி பண்ணியானா அது பாவம், அது உன்னுடைய கர்ம வினை பயனாக மாறும், ஒரு காலத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கடவுளுடைய கோர்ட்டில் உனக்கு அதுக்கு தண்டனை வரும், இந்த பிறவில இல்லைன்னா அடுத்த பிறவில தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ட்ரஸ்ட் பேஸ்ட் சொசைட்டியை கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரமிடோட டாப் லேயர்ல இருந்தவங்க, சமூக கட்டமைப்போட அந்த மேல் தட்டுல இருந்தவங்க இதே வார்த்தையை பயன்படுத்தி தான் அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. முக்கியமா அவங்களுக்கு விடை சொல்ல முடியாத ஒரு பேரிடர்கள் ஏற்படும் பொழுது, இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த கோவிட் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு மக்கள் கொத்தா மடிஞ்சு போறாங்க, இல்லை ஒரு ட்ரவுட் ஏற்பட்டு பல வருஷமா மழையே இல்லை ஒரு வெள்ளச்சேதம் உயிர்களும் மற்ற ரிசோர்ஸும் எல்லாமே அடிச்சு போயிடுச்சு. ஸோ பெரும் துயரில் மக்கள் இருக்கும் பொழுது ஏன் இவ்வளோ துன்பங்கள் ஏற்படுது, எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆட்சியாளர்களும் ஆட்சியாளர்களுக்கு அட்வைசர் சார்ந்தவங்களும் ஒரு விஷயத்தை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ humans are storytellers. It's not just what we do, it's who we are. எல்லா உலகத்துல எல்லாம் பாவங்கள்லாம் மலிஞ்சு போச்சு, மனிதர்கள் நிறைய பாவம் பண்றாங்க, அதனால தான் இது ஏற்படுது அப்படின்னு. அப்போ யார் அந்த பாவங்களை பண்றது அப்படின்னு கேட்கும்போது யூஸ்வலா உலகம் பூராவுமே ஒரு வெல் ஸ்டடிட் எக்ஸாம்பிள் நம்ம ஹிட்லரை எடுத்துக்கலாம், நாட்சிஸ் எடுத்துக்கலாம். பட் இது உலகம் பூராவும் நடந்திருக்கு. யாராவது ஒரு வீக்கர் மைனாரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணி இவங்க தான் அந்த பாவத்தை பண்ணவங்க, இவங்க தான் பாவிகள், இவங்க இந்த உலகத்தில் வாழ்றதுக்கே தகுதியற்றவர்கள் அப்படின்னு ப்ராபகேண்டா மெஷினை யூஸ் பண்ணி மனிதர்களை நம்ப வச்சு அது மூலமாக சிஸ்டமிக் கில்லிங், மேஸ் மர்டர்ஸ் எல்லாம் பண்ணி நாம் அவர்கள் அப்படிங்கிற அந்த வேறுபாடு மனப்பான்மையை உண்டாக்கி அவர்களால் தான் துன்பங்கள் ஏற்படுது,
நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அவங்கள மட்டும் அழிச்சிட்டோம்னா இங்கே இருக்கிற ரியல் சஃபரிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு மக்களை நம்ப வச்சு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக யோசிக்கும் பொழுது, சாதாரண மனிதர்கள் நம்மள போல இருக்கிறவங்க யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த கேள்வி எப்பொழுதுமே வரும். வேற வேற மனிதர்களுக்கு வேற வேற சந்தர்ப்பங்கள்ல இந்த கேள்வி எழும்பும். துன்பங்கள் ஏன் ஏற்படுது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு பர்சனல் டிசப்பாயின்மெண்ட், சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, உங்களுடைய கணவன் மனைவியோ அல்லது ஒரு நண்பரோ உறவினரோ நம்மளை ஏமாற்றும் பொழுது, இல்லை நம்ம எதிர்பார்த்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கிடைக்காத பொழுது, இல்லை நம்மளுக்கு ஒரு க்ரானிக் லைஃப் டிசீஸ் ஏதாவது வந்து நம்மளோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ கஷ்டப்படும் பொழுது, இல்லை நம்மளுடைய முக்கியமான உறவினர்கள் இறந்து போகும் பொழுது, நம்ம எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஆஃபீஸில் கிடைக்காத பொழுது ஏன் இவ்வளோ துன்பங்கள் ஏற்படுது, எதனால, இதெல்லாம் யார் பண்ண தவறுனால நம்ம இப்படி அனுபவிக்கிறோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்பும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃபோட அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ், அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இதே கேள்வி வரும். ஸோ இப்போ வந்திருக்கிற மாதிரி இந்த கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி ஒன்று வரும் பொழுது எதனால இது நடக்குது, யார் பண்ண பாவம், இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வி எழும்பும். ஏன் இவ்வளோ தூரம் மனித குலம் வந்து துன்பப்படணும் அப்படிங்கிற கேள்வி வரும். முக்கியமாக பார்த்தா நம்மளோட ஈகோலேருந்து இந்த கேள்விகள்லாம் எப்பொழுதுமே யாரையாவது ஒருத்தர் பொறுப்பாளியாக்க தான் நம்மளோட ஈகோ விரும்பும். ஈகோ ஆல்வேஸ் நீட்ஸ் அன் எனிமி. ஸோ யாரையாவது ஒருத்தனை வந்து ஒரு எதிரியாக்கி அவனை விட நான் பெட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான சமூகத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் யாராவது ஒரு இனத்தையோ ஒரு குழுவையோ அவங்கள நம்ம பொறுப்பாளி ஆக்கணும், யாரையாவது ஆக்கிடணும் அப்படின்னு நம்மளோட ஈகோ வந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸில் கட்டாயம் இந்த கேள்வி எழும்பும். மூணாவது விதமான மக்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஒரு போரோ ஒரு இன அழிப்போ இல்லை ஒரு சைல்டு அப்யூஸோ இல்லை ஒரு பாவர்ட்டியோ ஒரு அன்ஈவன்னஸ் இந்த சொசைட்டியோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் இவ்வளோ துன்பங்கள் ஏற்படுது, இதுக்கெல்லாம் என்னதான் காரணம், என்னதான் தீர்வு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசில் எழும்பும். ஸோ விதவிதமான சந்தர்ப்பங்களில் எல்லா மனிதர்களுக்கும் எதனால் துன்பங்கள் ஏற்படுது, இந்த துன்பங்களில் இருந்து எப்படி நான் என்ன காத்துக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி கட்டாயம் எழும்பும். ஸோ நம்ம மனித மனம் எப்பொழுதுமே பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் லைன், ஒரு சிம்பிள் ஆன்சரை தேடும். ஸோ சிம்பிள், இன்னும் சொல்ல போனால் ஒரு விசிபிள் ஆன்சர், இதுதான் சரி, இது தப்பு, இது பாவம், இது புண்ணியம், இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு யாராவது சொல்லிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறவங்க புண்ணியவான்கள், அவங்களுக்கு இவென்ச்சுவலி நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக இருக்கிறத நம்ம விரும்புகிறோம். அப்புறம் யாராவது ஒரு சூப்பர் பவர் இருக்கணும், அவங்க வந்துட்டு அதை பார்த்து விசாரித்து ஒரு கிளியர் வேர்டிக்ட் கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு நெபியூலஸான டாபிக். அதாவது ரொம்ப ஒரு இது பிளாக் இது ஒயிட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதில் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி எதிர்பார்க்குறோன்னா இன்னொருத்தரோட உணவை திருடி சாப்பிட்றது பாவம், அவங்க வந்து நம்மளால பசியோடு போய் படுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு பாவம் சேரும் அப்படின்னு சிம்பிளாக இருந்தால் போகும் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹாலோகாஸ்டில் ஒரு பிரிசனர் ஆஃப் வார், ஹிட்லருடைய டெத் கேம்பில் நான் ஒரு பிரிசனராக இருக்கேன். இப்போ நான் என்னோட ஃபெலோ பிரிசனர்கிட்ட இருந்து ஒரு பேக்கெட் பிரெட்டை திருடிட்டேன்னா நான் ஒரு டிஸ்கிரேஸ், என்னோட இனத்துக்கே நான் ஒரு ஷேப், ஒரு வெட்கக்கேடு. ஆனால் அதுவே நான் அந்த காட்ஸ் கிட்ட இருந்து, அந்த ஆர்ம்டு சோல்ஜர் கிட்ட இருந்து பிரெட்டை திருடிட்டேன்னா, அதே அளவு பிரெட்டை திருடிட்டேன்னா நான் ஒரு ஹீரோ, என்னோட இனத்துக்கே நான் ஒரு ஹீரோ. என்னோட இனம் வந்து என்னை பாவியை பார்க்காது, புண்ணியவானா பார்க்கும். இப்போ அதுவே ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தோம்னா, ஆன்டை செமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா, ஒரு காட் கிட்ட இருந்து நீங்கள் வந்து பிரெட்டை திருடுறது ரொம்ப ரொம்ப பாவம்.
உங்களுக்கு அதுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். ஆனால் ஒரு ஜூவிஷ் பிரிசனர் கிட்ட இருந்து பிரெட்டை திருடுறது பாவம் இல்லை, அது புண்ணியம். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் ப்ராபகேண்டா மிஷினில் இவங்க தான் பாவிகள், இவங்களால தான் உலகமே அழியுதுன்னு நம்ப வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்கள அழிச்சிட்டா உலகமே சரியாயிடும். அப்போ இவங்கள அழிக்கிறதுக்கு நான் உதவும் பொழுது நான் புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மக்கள் நம்ப வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எந்த பக்கத்துல இருந்து அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஒரு இந்தியன் இருந்து நீங்கள் அதை பார்த்தாக்கா, பிரிட்டன் மேலே ஹிட்லர் இந்த வார தொடுத்ததுனால தான், இந்த போர் நடத்தினதுனால தான் பிரிட்டனுக்கு பெரிய பொருளாதார சீரழிவு ஏற்பட்டதுனால வேற வழியே இல்லாமல் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அதனால இதை ஹிட்லரை நம்ம புண்ணியவான்னு சொல்றதா, இல்லை நாசிக்களை ஜூயிஷ் இத்தனை பேரை கொன்று குவிச்சதுனால அவரை பாவப்பட்டவன் சொல்றதா, இல்லை நாசிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இந்த ஜூயிஷ் தான் இவங்கள இந்த பாவத்தை பண்ணதுனால தான் இந்த உலகம் கஷ்டப்படுதுன்னு அவங்க நம்ப வைக்கப்பட்டிருந்ததுனால அவங்க பண்ணது புண்ணியம்னு சொல்றதா, இதுக்கு ஒரு தெளிவான ஆன்சரை நம்மளால கொடுக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப நெபியூலஸான ஒரு கிரே ஏரியா. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் தான். ஆனால் நீங்கள் இதை எந்த எக்ஸாம்பிளோட வேணாலும் நீங்கள் அசோசியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் தோணும்பொழுது அதை நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த கர்மா, பாவம், புண்ணியம் இதெல்லாம் ஒரு பென்ஷன் பிளான் மாதிரி பார்க்க விரும்புகிறோம். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், நான் கோயிலுக்கு போனால், மெடிடேஷன் பண்ணால், யோகா பண்ணால், என் டீச்சர்கிட்ட மரியாதை நடந்துக்கிட்டா, பிளட் டொனேட் பண்ணால், இன்னொருத்தர் படிக்கிறதுக்கு உதவி பண்ணால், யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா, அன்னதானம் பண்ணால் எனக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும், எவ்வளோ புண்ணியம் என்னோட அக்கௌண்ட்டில் சேரும், அது எப்படி காம்பவுண்ட் ஆகும், அப்படி சேர்ந்த புண்ணியத்தினால எனக்கு என்ன பலன், என்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறிடுமா, ஆல் மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி நம்ம வெளி உலக விஷயங்களை ஒரு டிட்டர்மினண்ட்டாக வச்சுட்டு இந்த டாப்பிக்கை பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் வெளி உலக விஷயங்களில் ஒரு மனுஷன் சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. நம்ம அதை தேடி தேடி போய் அடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு காணல் நீர் மாதிரி பின்னாடி போயிட்டே இருக்கும். सारे के सारे लड़कियां हमारे स्कूल में पढ़ रहे हैं, ये सभी लड़कियां बहुत गरीब खानदान से। ஸோ இந்த தியானமோ மெடிடேஷனோ யோகாவோ அது எந்த யோகா வேணா இருக்கட்டும், பக்தி யோகமோ ராஜயோகமோ கர்ம யோகமோ ஞான யோகமோ ஒரு சில்வர் புல்லட் இல்லை. இது மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, உங்களோட உலக ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் அப்படியே திருப்தி அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுடைய உள் மன அமைதி அதிகமாயிட்டே போகிறத நீங்களே பார்க்க முடியும். இப்போ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வெஸ்டில் தோன்றின மதங்கள் ஜட்ஜ்மெண்ட் டே, இறுதி தீர்ப்பு நாள், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டேல அவங்களுக்கு நம்பிக்கை. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுற பாவம் புண்ணியங்களை எல்லாம் கடவுள் கடைசியாக ஒரு நாள் எல்லாரையும் விசாரித்து உனக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இவ்வளோ கொடுத்துருவாரு, உனக்கு இவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுத்துருவாரு பேஸ்ட் ஆன் நீங்கள் என்னென்ன உங்கள் வாழ்நாளில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஈஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் எதை நம்புகிறாங்கன்னு கேட்டால் கர்மா சுழற்சி அப்புறம் மறுபிறப்பு அப்படிங்கிறதுல நம்பிக்கையுடையவர்களாக இருக்குது. ஹிந்து மதம், புத்திசம், ஜப்பானில் தோன்றின மதங்கள் எல்லாமே. ஸோ இவங்க உங்களோட பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட மறுபிறப்பில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். ஃபைனலாக நீங்கள் அந்த பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடவுளுடைய உலகத்துக்கு போயிடலாம், அல்லது ஒரு வேர்ல்ட் ஆஃப் எக்ஸ்டசிக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறவி திரும்ப திரும்ப நீங்கள் பிறக்காமல் அந்த பிறவி சுழற்சி இருக்கு இல்லையா, உங்களோட இன்கார்னேஷன் பர்த் சைக்கிள் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு இந்த மதங்கள் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், துன்பங்கிறது பாவத்தோட விளைவா, இல்லை துன்பமும் பாவமும் ஒன்னே தானா? இஸ் இட் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் காஸ் அண்ட் த எஃபெக்ட் த சேம்? அதை பற்றி தான் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஈஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ்
3 விதமான கர்மாக்களை பற்றி பேசுகிறாங்க. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களுடைய பலன் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதோட நீங்கள் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்த வரங்கள், சாபங்கள், உங்களோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச வரங்கள், சாபங்கள், அதெல்லாம் சேர்ந்து உங்களோட இந்த பிறவி, இந்த வாழ்க்கையினுடைய நிலையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்ற நம்பிக்கை சஞ்சித கர்மா. பிரார்த்த கர்மா அப்படின்னா தி பாஸ்ட் ஆஃப் திஸ் லைஃப், நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிறவியில் நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்கள்லாம் பிரார்த்த கர்மா அப்படிங்கிற ஒரு கணக்கில் கொண்டு வச்சுருக்காங்க. ஆகாமிய கர்மா அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற மனநிலை, இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற காரியங்கள், அது ஃப்யூச்சரில் எப்படிலாம் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா ஆகாமிய கர்மா. ஸோ இந்த 3 கர்மாக்களை பற்றியும் ஈஸ்டில் தோன்றின மதங்கள் பேசுது. நம்ம அடுத்த வீடியோவில் யோகிக் சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிறத பற்றி கரண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தயவுசெய்து நீங்கள் அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட ஐடியாஸ், சஜஷன்ஸை சொல்லுங்கள். நம்ம மேலும் இதை பற்றி சிந்திப்போம். நன்றி.